Next problem, example number 2. So, இந்த problem பார்த்தீங்க அப்படின்னா A cross Bங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருந்து A அப்படிங்கிற செட்டையும் Bங்கிற செட்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஈஸியானது. நம்மளுக்கு A cross Bங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ A cross Bயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 3,2 and then 3,4 and next 5,2 next 5,4. ஓகே, ஸோ இது செட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. A cross Bங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து நம்ம Aங்கிறது என்ன, Bங்கிறது என்னன்னு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், A cross Bங்கிற செட்டு A cross Bன்னு ஸ்டார்ட் ஆகும்போது இந்த செட்டில் ஃபர்ஸ்ட் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஏங்கிற செட்டில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஸோ நம்ம 3 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5. ஸோ இதுதான் ஏங்கிற செட்டு. இப்போ அடுத்து Bங்கிற செட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன்று தான் Bங்கிற செட்டில் இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா Bங்கிறது 2,4. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா A cross Bயில் இருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஏங்கிறது 3,5 அண்ட் Bங்கிறது 2,4. ஏங்கிற செட்டு A cross Bயில் ஏங்கிறது வந்து முதல் ஆயத்தொலைவாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் உள்ளது தான் ஏல இருக்கும். அதுமாரி Bங்கிற செட்டு வந்து செகண்டாக இருக்கிறதுனால Bயில் உள்ளது செகண்டாக இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்